ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நடக்குது. அது நடந்ததுக்கு அப்புறமா நிறைய ஒர்க்கர்ஸ் வந்து ரொம்ப சிவியரா வந்து காயம் பெறாங்க. அந்த ஃபேக்டரியில இருக்கக்கூடிய எல்லா எம்ப்ளாயிஸும் சேர்ந்துக்கிட்டு அந்த ஆபீஸை வந்து அடிச்சு நொறுக்க ஆரம்பிக்கிறாங்க. நீதி வேணும் நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய பாஸ் வந்து அதுக்கு எதுக்குமே பொறுப்பு எடுக்க மாட்டாரு. நேராக ஆக நிலைமை மோசமாக ஆரம்பிக்குது. ஃபைனலா அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுறாங்க. வேலை செய்யக்கூடிய எல்லா எம்ப்ளாயிஸுமே அந்த இடத்தை விட்டு அடிச்சு விரட்டுறாங்க. அங்க ஒருத்தன் ஒரு போலீஸ் ஆபீசர் மேலேயே ஏறி அடிச்சு அவர் மேலேயே ஏறி உட்காந்துக்கிட்டு அவரே அடிக்க ஆரம்பிக்கிறான். சோ அதனால நிறைய போலீஸ் வந்து அவனை பிடிச்சு அப்படியே தடுக்கிறாங்க, அரெஸ்டும் பண்ணிடுறாங்க. அங்க ஒருத்தன் போய் அடிச்சான் இல்லையா, அவனுடைய வீடியோ வந்து ஆன்லைன்ல வைரல் ஆக ஆரம்பிக்குது. சின்ன பசங்க எல்லாருமே அதை பார்த்து சிரிக்கிறாங்க, என்னடா இவன் பிள்ளை போட்டு அடிச்சிட்டு இருக்கானே அப்படின்னு. ஆக்சுவலா அவரோட பேரு மீ, அவருடைய பொண்ணோட பேரு செல்மா. இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இவருடைய அம்மா அப்பா ரெண்டு பேருமே இப்ப வந்து ஒன்னா இல்ல பிரிஞ்சுதான் இருக்காங்க. இவருடைய அப்பாவை வந்து இப்பதான் போலீஸ் போய் அடிச்சிருப்பாரு இல்லையா, அதனால ஜெயில போட்டுருப்பானுங்க. அதுக்கப்புறமா காலில் ஒரு ஆங்கிள் மானிட்டர் ஒன்று போட்டு வச்சு பொருத்தி வச்சுட்டு அவரை மானிட்டர் பண்ணிக்கிட்டே வந்து ரிலீஸ் பண்றாங்க. அப்படி ஒரு நாள் வீட்டுல இருக்கும்போது நியூஸ் ஒன்று பார்த்துட்டு இருக்கா செல்மா. லத்தீன் அமெரிக்கால யூஸ்வலா இருக்கிறத விட ரொம்ப அதிகமா அசிடிக் அமிலம் மழை பெய்யற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி நியூஸ்ல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் வந்து அம்மா அப்பாவும் பொண்ணு ரெண்டு பேரும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த மழை வந்து காட்டுல புழிஞ்சு எக்கச்சக்கமான ஆயிரக்கணக்கான அனிமல்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து இறந்து போச்சு அந்த ஒரு மழை பட்டதன் காரணமாகவும். சயின்டிஸ்ட் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு என்ன ப்ரெடிக்ட் பண்றாங்க அப்படின்னா, இது கண்டிப்பா வந்து நகரங்களுக்குள்ளேயும் இந்த ஒரு மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. அப்படியே கட் பண்ண அடுத்த நாள்ல காமிக்கிறாங்க, வானம் ரொம்ப மேகமூட்டத்தோட காணப்படுது. அன்னைக்கு நாளை சரியில்லை, பயங்கர ரெய்னியா வந்து இருக்க போகுது. கிளவுட் எல்லாமே அப்படியே காட்டி கொடுக்குது, மழை பெய்ய போகுது அப்படின்ற மாதிரியான சிக்னலை தான் வெளிப்படுத்துது. ஆனா இப்ப வந்து மழை பெஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா அது அமில மழையா மட்டும் தான் பெய்ய போகுது. யூஸ்வலா இருக்கிறத விட ரொம்ப கிளவுடியா இருக்கு. மக்கள் எல்லாருமே நியூஸஸ் எல்லாத்தையும் செய்தித்தாள்கள் எல்லாத்தையும் ரொம்ப க்ளோஸா வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கங்க வந்து மழை துளிகள் விழுந்திருக்கு. அங்க விழுந்த இடம் எல்லாமே வந்து ஒரு மாதிரி வினோதமா வந்து மாறி இருக்கு. இங்க இந்த சால்மாவோட அப்பாவை தான் காமிக்கிறாங்க. அவர் நிலத்தை தொட்டு பார்க்கும்போது யூஸ்வலா ஒரு அடர்த்தி ஒன்று இருக்கும் இல்லையா, அதை விட ரொம்ப கொடூரமா ஒரு மாதிரி வியர்டான கன்சிஸ்டன்சியான நிலத்துல வந்து ஏதோ ஒண்ணு பட்டு பொசுங்குனா எப்படி இருக்கும் அப்படி மாதிரி இருக்கு. அப்படி அவரை பார்த்துட்டே இருக்கும்போது ஒய்ஃப் கிட்ட இருந்து கால் வருது, எங்க எப்படியாச்சும் வந்து சல்மாவை இன்னைக்கு ஸ்கூல்ல இருந்து பிக் பண்ணிட்டு வந்துருங்க, ஏன்னா எனக்கு வந்து பயமா இருக்கு ரெயின் ப்ராப்ளம் வரத பத்தி. இதுக்கப்புறமா இவரை நம்ம ஹீரோனே சொல்லிக்கலாம். நம்மளால வந்து ஒத்துக்கிறான் சரின்னு இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்துக்கிட்டு ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க போய் பார்க்கும்போது ஆல்ரெடி ஸ்டூடெண்ட் எல்லாருமே ஹார்ஸ் கிளாஸ் இருந்ததுனால குதிரையோட்டம் பயிற்சிக்காக அப்படி வந்து மலை ஏறி ட்ரெக்கிங் மாதிரி போயிருப்பாங்க. சோ அதனால இவங்க ரோட்டை தாண்டி ஃபாரஸ்ட்டுக்குள்ள போய் ஆகணும். இவங்களுடைய குழந்தை மட்டும் இல்ல, எக்கச்சக்கமான குழந்தைகள் ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி அந்த ஸ்கூல்ல படிக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுமே இப்படி அங்க ட்ரெக்கிங் மாதிரி அந்த ஹார்ஸ் கிளாஸுக்கு போயிருந்ததுனால நிறைய டிராபிக் ஜாம் இருக்கு. ஏன்னா எல்லாருடைய அப்பா அம்மாவும் பயந்து போய் இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. எப்படியாச்சும் தான் பிள்ளைய வந்து ரொம்ப சீக்கிரமா காப்பாத்திரணும் அப்படின்ட்டு ரொம்ப பெரிய மிக கொடூரமா ரொம்ப டார்க்கா கிளவுட் எல்லாமே ஃபார்ம் ஆயிருச்சு. அந்த காட்டுக்கு மேலதான் காமிக்கிறாங்க அவ்வளவு பெரிய கிளவுட். நம்ம ஹீரோக்கு வந்து அப்படியே ஒன்னும் பொறுக்கல, என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தவர் காட்டுக்குள்ளே அப்படியே வந்து வண்டி விடுறாரு. எதை பத்தி யோசிக்கல, தன்னுடைய பொண்ணை காப்பாத்தணும்ல. இங்க உள்ள காமிக்கிறாங்க நம்ம செல்மா ஒன்னும் அவ்வளவு பெரிய ரைடர் எல்லாம் கிடையாது, அதனால காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க தனியா. மத்த கிளாஸ்மேட் எல்லாமே ஆல்ரெடி முன்னாடி போயிட்டாங்க ரொம்ப தூரமா. அப்பதான் காமிக்கிறாங்க ஒரு சில ரெயின் துளிகள் வந்து அப்படியே வந்து விலக ஆரம்பிக்குது. மரத்தோட கிளையில பட்டு அந்த மரமே வந்து புசுங்கி போகுது. அவ்வளவு நச்சுத்தன்மையா அமிலத்தன்மையா இருக்கு அந்த ஒரு வாட்டர் அப்படின்றது. இது ஒரு மனுஷன் மேல பட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. இவ கொண்டு வந்திருந்த அந்த குதிரைக்கு அது மேல வந்து அந்த ரெயின் துளி படவும் அது வலி தாங்க முடியாம அங்கிட்டு இங்கிட்டு தவ ஆரம்பிச்சு அது அப்படியே ஓடி போயிருச்சு. இவ பிடிச்சிட்டு இருந்தவ அதை பிடிக்க முடியாம கீழே விழுந்துட்டா. இந்த அப்பா அம்மா ரெண்டு பேருமே ரொம்ப வேகமா வந்து காட்டுக்குள்ளதான் வந்துட்டு இருக்காங்க. கார் போற அளவுக்கு வழி இல்ல, என்ன பண்ண முடியும், காரை ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு இந்த அப்பா வந்து ரொம்ப வேகமா வந்து போயிட்டு இருக்காரு, ஓடுறாரு. இவர் ஓடி வந்துட்டு இருக்காரு. ஆப்போசிட்ல இருந்து தான் பொண்ணு வந்து ஓடிறத பாக்குறாரு. பார்த்த உடனே அவளை அப்படியே தூக்கிக்கிட்டு கண்டுபிடிச்சாரு. ரெண்டு பேரும் வேகமா வந்து ஓடிட்டு இருக்காங்க. பக்கத்துல வந்து ஒரு ட்ரைனிங் பில்டிங் மாதிரி ஒன்னு இருக்கு. சோ மலைத்துளிகள் வந்து ஆல்ரெடி விழுந்ததன் காரணமா இவங்க வேகமா அந்த ஒரு பில்டிங் குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா இங்க மேட்டர் என்னன்னா, இந்த பில்டிங்க்கு மேல வந்து சீலிங்ல நிறைய ஓட்டை இருக்கு. மழை பெய்யறதுனால அப்படியே வந்து கிரவுண்ட்ல வந்து அப்படியே விழுகுது, சொட்டு சொட்டா விழுந்து பொசுங்குது கிரவுண்டே. அங்க சில பிளாங்கெட்ஸ் எல்லாமே இருக்கு, அதை வச்சு பொத்திக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் கவர் பண்ணணும்ல. கார்ல இந்த அம்மா இருக்காங்க, அவங்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரையும் கான்டாக்ட் பண்றதுக்கு. இந்த அப்பாவும் சொல்றாரு வாக்கி டேக்கி மூலமா போன்ல சொல்றாரு. ஆனா இவங்களால கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா ரெயின் ரொம்ப மோசமா அடிச்சிட்டு இருக்கு. காருக்குள்ள வரல ரெயின் அப்படின்னு இருந்தாலும் மழை பெய்யும் போது வண்டி ஓட்டுறதே கஷ்டம். இதுல அமிலமழை வேற பெய்யுது, சுத்தமா ஒண்ணுமே தெரியல, பாதையே தெரியல. ஃபைனலா எப்படியோ அங்கிட்டு இங்கிட்டு மோதி கடைசியா அந்த ஒரு பில்டிங்கை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. வெளியில பார்க் பண்ணிட்டு ரெண்டு பேரையும் வேகமா வந்து உள்ள ஏத்திக்கிறாங்க. அதுக்கப்புறமா ரோட்ல போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க மக்கள் எல்லாருமே வந்து கதற சவுண்ட் எல்லாமே கேக்குது. ஏன்னா வந்து வழியில துடிக்கிறாங்க. ஏன்னா அந்த மலைத்துளி பட வந்து உடம்பு அப்படியே கருக ஆரம்பிக்குது. இப்படி மலைத்துளி பட்டதுல நிறைய ஆக்சிடென்ட் வந்து இவங்க போற வழியில வந்து நடந்திருக்கு. அதனால இப்ப ரோடு வந்து கம்ப்ளீட்டா பிளாக் ஆயிருக்கு. இவங்களால போக முடியாது, முன்னாடியும் போக முடியல பின்னாடியும் போக முடியல. ஏன்னா பின்னாலையும் கார் வந்து லைனா இருக்கு, முன்னாடியும் கார் வந்து லைனா இருக்கு. அந்த ஒரு டிராபிக் ஜாம்ல வெளியில வந்து நிறைய பேர் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்திருப்பாங்கல்ல. அதுல ஒருத்தன் வந்து ரொம்ப வேகமா இந்த ஒரு காரை வந்து ஓபன் பண்ணி அவன் வந்து உள்ள வரலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றான். உள்ள இருக்கவங்களை வெளியில எடுத்து போட்டு அவனோட உடம்பு வந்து ஆல்ரெடி பாதி வந்து புசுங்கி போன மாதிரி இருக்கு. பட் நம்ம ஹீரோவோ காலாலே எத்தியவும் அவன் அப்படியே வந்து வெளியில துரத்தி விட்டுறாரு. டோரை ப்ராப்பரா வந்து மூடிடுறாரு. அதுக்கப்புறமா இந்த அம்மா வந்து அப்படி சின்ன சின்ன வழியெல்லாம் கண்டுபிடிச்சு வண்டியை ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளவு வேகமா போகணுமோ அவ்வளவு வேகமா வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. நிறைய காரை வந்து உடச்சுக்கிட்டு தான் போறாங்க, வேற ஆப்ஷனே இல்ல. உள்ள இருந்த இந்த பொண்ணுக்கு வந்து பயம், அவ்வளவு பயம், அள்ளு விடுது, கதறுதா. வெளியில
மக்கள் எல்லாருமே கதற சவுண்டே வந்து இவளுக்கு ஒரு மாதிரி வினோதமா இருக்கு. மேட்டர் என்னன்னா இவங்க காரோட சீலிங்கோட கலர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகுது. அந்த அமிலத்தன்மை நச்சுத்தன்மை அதிகமாகி ஒரு கடத்துல இதுவே புசிங்கிரும் போல அவ்வளவு மோசமா இருக்கு. ரொம்ப தூரம் ஓட்டுனதுக்கு அப்புறமா அந்த கரு மேகங்களை தாண்டி ஒரு கடத்துக்கு மேல வெளியில வந்ததுக்கு அப்புறமா அந்த மலை வந்து அப்படியே நின்றுச்சு. வெளியில வந்து பார்க்கும்போது ஒரு பிணை ஒண்ணு இருக்கு. கம்ப்ளீட்டா ஆசிட்னாலேயே வந்து மெல்ட் ஆயிருக்குள்ள அந்த மாதிரி இருக்கு. இவங்க காரை நிப்பாட்டி இருந்த பக்கத்துல இடத்துல தான் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒண்ணு இருக்கு. உள்ள போனவங்க எக்கச்சக்கமான துணியை வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க, பிளாங்கெட் எடுத்து வச்சுக்கிறாங்க. இவங்களுடைய காரை வந்து கவர் பண்றாங்க. இந்த அம்மா வந்து தன்னுடைய பிரதர் வந்து கரெக்டா இருக்கானா ஓகேவா அப்படின்னு சொல்லி கால் பண்ணி கேக்குறாங்க. அவனும் ஓகேவா தான் இருக்கான். நீ வந்து எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா அவனால வந்து வர முடியாது. ஏன்னா வந்து ரோடு கம்ப்ளீட்டா வந்து பிளாக் ஆயிருக்கு. இவங்க வந்ததே பெரிய விஷயம். இந்த அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து பிரிஞ்சிருக்காங்க. இந்த அப்பா வந்து இவர் வந்து இப்ப புதுசா அவருக்கு வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் ஒன்று வச்சிருக்காப்ல. நம்ம ஹீரோ தான். அவளுக்கு கால் பண்ணி அவ ஓகேவா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக கால் பண்றாரு. பட் கால் எடுக்கல. வாய்ஸ் மேல போட்டு விடுறாப்ல. அடுத்து ஒரு 2 மணி நேரத்துக்கு இந்த ஃபேமிலி வந்து அப்படியே வந்து வண்டியை மட்டும் தான் ஓட்டிட்டே போறாங்க. இந்த நாடை விட்டே தப்பிச்சு ஓடிடணும் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. இவங்களுக்கு வந்து இந்த ஒரு ஐடியா வந்து இதே மாதிரி தான் எல்லாருக்கும் வந்திருக்கு. நிறைய மக்கள் தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லி தான் பாத்துருக்காங்க. நல்ல நடுராத்திரி இருக்கும். அந்த டைம்ல வந்து கார் ரொம்ப தூரம் ஓடினதன் காரணமா அது மட்டும் இல்லாம ஆசிட் டேமேஜ் அதிகமாகி ஒரு கடத்துக்கு மேல இந்த ஒரு வண்டி வந்து பழுதாயிருச்சு. இதுக்கப்புறமா இந்த ஒரு வண்டியை ஓட்ட முடியாது. டோரோட கதவுகள் முதற்கொண்டு அப்படியே வந்து கம்ப்ளீட்டா லாக் ஆயிருச்சு. அப்படி இப்படின்னு உடைச்சு தான் சல்மாவே வெளியில கூட்டிட்டு வராங்க. சோ இப்போ வந்து ஒரு உறைவிடத்தை கண்டுபிடிச்சே ஆகணும். இந்த 3 பேருமே அப்படியே வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்துல வந்து ஒரு பில்டிங் ஒன்று இருக்கு. சோ வேற யாரும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறாங்க. ஆக்சுவலா இந்த ஒரு இடம் அப்படின்றது ஒரு பார்ட்டிக்காக யாரோ வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அந்த இடத்துல வந்து யாருமே இல்ல. ஒரு வேலை காணோம். ஆனா ஒரு பூனை மட்டும் இருக்கு. அந்த ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு பார்ட்டி ஃபுட் எல்லாத்தையும் அந்த பூனை வந்து ஆட்டை போட்டு சாப்பிட்டு இருக்கு. இந்த அப்பா வந்து எப்படியோ அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் 2ஆம் தாரத்தை கால் பண்ணி அவ ஓகே தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாரு. வீடியோ கால் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கிறாரு. பேசிட்டே இருக்கும்போது சிக்னலும் போயிருச்சு. டேப் வாட்டர் நல்லா தான் ஓடுது, நல்லா ஒர்க் ஆகுது, ரன்னிங் ஆகுது. ஆனா அது சேஃபா இருக்குமா அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னா இந்த அமிலமலை வந்து அதுல கலந்திருந்தா அது இவங்களுக்கு உயிருக்கே ஆபத்தாயிரும். இவங்க அந்த தண்ணியை குடிச்சாங்கன்னா அது உடம்புக்குள்ள போயிடும். ஒண்ணுமே பண்ண முடியாது. உடம்பு அப்படியே வந்து உள்ள இருந்து வெளியில புசுங்க ஆரம்பிச்சிடும். சோ டெஸ்ட் பண்ணி ஆகணும். வேற வழியே இல்லை அப்படின்ட்டு இந்த பூனை ஒன்று இருந்துச்சு இல்லையா, அதை டெஸ்ட் பொருளா யூஸ் பண்றாங்க. பவுல்ல தண்ணியை பிடிச்சு வச்சு அந்த பூனையை குடிக்க வச்சு டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு வந்து அது சுத்தமாவே பிடிக்கல. ஒரு பூவரான ஒரு அனிமலை பிடிச்சிட்டு இப்படி பண்றேப்பா அப்படின்னு ஃபைனலா அங்க அப்படி இப்படின்னு தேடி பார்த்ததுக்கு அப்புறமா சில வாட்டர் பாட்டில் எல்லாமே இருக்கு. அதுல தண்ணியே இருக்கு. அங்க நிறைய பேப்பர் கவர் மாதிரி நிறைய ஒண்ணு இருக்கு. அதை எல்லாமே காலை வந்து பாதுகாக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் பண்ணி யூஸ் பண்றாங்க. அந்த பூனைக்கு வந்து இப்போ ஒரு பவுல்ல தானே தண்ணி வச்சிருப்பாங்க. அந்த பவுலே இப்போ வந்து உருகி போச்சு, மெல்ட் ஆகி போச்சு. சோ இதுக்கு மீனிங் என்ன? அந்த வாட்டர் சேஃப் கிடையாது. அடிச்ச கைப்புள்ளைக்கே இப்படி ஆச்சுன்னா அடி வாங்கின கைப்புள்ளைக்கு என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு நமக்கு. அந்த பூனை என்னாச்சோ இங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் இருக்கு. ஃப்ரிட்ஜ்ல ஆல்கஹால் இருக்கு, சரக்கு இருக்கு. பார்ட்டிக்காக சரக்கு எடுத்து வச்சிருப்பானுங்க போல. அங்கேயே வந்து டின்னரை சாப்பிடுறாங்க. நம்மளால வந்து இந்த மாதிரி கார் இல்லாம வெறும் காலில் வந்து தப்பிச்சு போறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இந்த அப்பா அம்மா 2 பேருக்குமே ஆல்ரெடி வந்து செட் ஆகல அப்படின்னு சொல்லி தான் டிவைஸ் பண்ணிருப்பாங்க. இங்க வந்து மாத்தி மாத்தி வந்து சண்டை போடுறாங்க. இதை இந்த பொண்ணு பாக்குற ஒரு மாதிரி பாவமா எதுவுமே சொல்ல முடியாம நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கப்புறமா எல்லாரும் தூங்க போயிடுறாங்க. நைட் டைம்ல அப்படியே வந்து மலைத்துளிகள் எல்லாமே விழுக ஆரம்பிக்குது. சீலிங் அங்கங்க வீக்கா இருக்கு போல. அதுல பட்டு அப்படியே வந்து ஒரு மாதிரி தெரிக்குது. இவங்க தங்கி இருக்கக்கூடிய இந்த ஒரு பில்டிங் உள்ளே வந்து விழுகுது. அப்படியே அந்த பொண்ணு அந்த பூனையை தேடி தான் நடந்து போயிட்டு இருக்கா சல்மா. அங்க போய் பார்க்கும்போது அந்த பூனை ஆல்ரெடி செத்து போய் கிடக்கு. இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. மனசு கேட்காம அம்மா கிட்டே போய் பக்கத்துல போய் படுத்துக்கிறா. சோ அடுத்த நாள் காலையில ஆகுது. இந்த ஃபேமிலி அப்படியே எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு மறுபடியும் ரோட்ல வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப மழை பெய்யல. இவங்கள மாதிரியேவும் எக்கச்சக்கமான பேர் இந்த ஒரு நாட்டை விட்டு இன்னொரு இடத்துக்கு தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லி வந்தவங்க தான் எல்லாரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. இந்த ஒரு கண்ட்ரியை விட்டு வெளியேறணும் அப்படின்னு மணி நேரங்கள் கடந்து போகுது. இவங்க இப்படி போயிட்டு இருக்க வழியில ஒரு பிரிட்ஜ் ஒன்னு இருக்கு. எக்கச்சக்கமான கார் வந்து ஆல்ரெடி ஸ்டக்கா இருக்கு. அந்த இடத்துல நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு போல. நேத்து நடந்த அந்த ஒரு சம்பவத்தின் காரணமா போலீஸ் எல்லாருமே வழியை வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் பேரை மட்டும் தான் வந்து இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கமா அனுப்பி வைக்கிறாங்க. சேஃப்டி ரீசன் காரணமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து அனுப்பி வச்சிட்டு இருக்காங்க. இந்த 3 பேருமே ஒன்னா வந்தவங்க. இந்த கிரௌட்ல இருக்கக்கூடிய எல்லாருமே அப்படிங்கிட்டு தள்ளுமுள்ளு நடக்கிறனால தள்ளிக்கிட்டே இருக்காங்க. சோ அதுல வந்து இந்த குரூப் அப்படியே வந்து பிரிய ஆரம்பிக்கிறாங்க. இந்த அம்மாவை மட்டும் தனியா பிரிச்சு விட்டாங்க. அடுத்த குரூப் போகும்போது இந்த அம்மாவை அப்படியே வந்து தள்ளி விட்டு அந்த குரூப்போட சேர்த்துக்கிட்டு அந்த பக்கமா தள்ளி விட்டானுங்க. அங்க இருக்கக்கூடிய போலீஸ் கிட்ட வந்து எவ்வளவோ சொல்லி பாக்குறா. இந்த அம்மா என் ஹஸ்பண்டும் எக்ஸ் ஹஸ்பண்டும் என் பொண்ணு வந்து அந்த பக்கமா இருக்காங்க அப்படின்னு. ஆனா அவங்க வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு கிடைச்ச சான்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு நீ இந்த பக்கமா போங்க அப்படின்னு சொல்லி துரத்தி விடுறாங்க. சோ ஒண்ணுமே பண்ண முடியல. சரி என்ன பண்ண முடியும்? சரி நம்மளோட எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து இப்போதைக்கு பார்த்து பாரு, நம்ம பிரிட்ஜை கிராஸ் பண்ணி அந்த பக்கமா போய் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சுப்பா. அப்படியே வந்து வேகமா போயிட்டு இருக்கா. போயிட்டு இருக்கும்போது பிரிட்ஜுக்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய ஓட்டம் ஒண்ணு இருக்கு. கூட்டம் ரொம்ப அதிகமாயிருச்சு. ஒண்ணுமே பண்ண முடியல. இந்த போலீஸ் ஆலையுமே வேற வழியே இல்லாததுனால இந்த ஸ்ப்ரே அடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அடிச்சு போலீஸ் வந்து மக்களை வந்து பின்னாடி தள்ளுறாங்க. அந்த ஒரு மொமெண்ட்ல இந்த பிரிட்ஜ் வந்து அப்படியே வந்து ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிக்குமாகும். இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த பிரிட்ஜ் வந்து அவ்வளவு பெருசா இருக்கக்கூடிய அந்த பிரிட்ஜ் வந்து கிரம்பிள் ஆகி அப்படியே வந்து கீழே விழுக போது உடைய போகுது. அந்த அளவுக்கு ஆசிடோட தாக்கம் இருக்குன்னா பாத்துக்கோங்க. எல்லா மக்களும் ஓடிட்டு இருக்காங்க. அதுக்கு நடுவுல இந்த அம்மாவும் ஓடிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அவ்வளவுதான் முன்னாடி நம்ம பிரிட்ஜை வந்து கடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பின்பக்கமா ஓடி வந்துட்டாங்க. ஆனா முன்னாடி போனவங்க வந்து அப்படியே வந்து மாட்டிக்கிட்டாங்க. அங்கிட்டு இங்கிட்டு தள்ளுமுள்ளு நடந்துட்டு இருக்கு. பிரிட்ஜ் வேற உடைய போகுது. இந்த அம்மா எப்படியாச்சும் வேகமா ஓடி வந்து தன்னுடைய ஃபேமிலியோட சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஓடி வந்துட்டு இருக்கா. ஆனா இந்த ஒரு தள்ளுமுள்ளுல எவனோ ஒருத்தன் வந்து மொத்தமா அப்படியே தள்ளி விட்டுட்டான் இந்த அம்மாவை. இந்த அம்மாவோட சேர்ந்துக்கிட்டு நிறைய பேர் அப்படியே மேல இருந்து அந்த கம்பி உடஞ்சு அப்படியே வந்து இந்த தண்ணிக்குள்ள வந்து விழுகிறாங்க. அந்த தண்ணி முழுக்க அந்த ஒரு ஆசிட் தாங்க. அதுக்குள்ள விழுந்த இந்த அம்மாவோட அப்படியே வந்து முகம் வந்து சிதைய ஆரம்பிக்குது.
ஆசிட்னால அப்படியே உருக ஆரம்பிக்குது, முகமே உருகுது. தன்னுடைய அம்மா வந்து கீழே விழுந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து வேகமா போறா. போய் எப்படியாச்சும் காப்பாத்திரணும் அப்படின்னு சொல்லி ஓடுறா. கடற்கரையை ஓரமா போயிட்டா. அம்மாவை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டே போறா. இவ்வளவு உள்ள விழுந்த கூடாது அப்படின்ட்டு ஆர்வ கோளாறுல இந்த பொண்ணு போய் உள்ள குதிக்க போயிருவா. இந்த அப்பா வந்து பின்னாடி பிடிச்சிட்டாரு. அந்த ஒரு தண்ணிக்குள்ளேயே வந்து அப்படியே அந்த அம்மா வந்து இறந்து போறாங்க. ஆசிட்ல உருகி இறந்து போறாங்க. டெட் பாடி மிதக்குது. அங்கங்க நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க இந்த மாதிரி. சோ இதுக்கப்புறமா இந்த பிரிட்ஜை வந்து யாராலும் யூஸ் பண்ண முடியாது, கடந்து போகவே முடியாது. சோ மத்த எல்லாரையும் இந்த போலீஸ் வந்து பக்கத்துல ஒரு மிலிட்டரி பேஸ் ஒன்று இருக்கு, அந்த பேஸுக்கு வந்து கூட்டிட்டு போய் வச்சிருக்காங்க. பல வகையான மிலிட்டரி ட்ரக்ல வந்து அங்க இருக்கக்கூடிய கொஞ்சம் பேரை வந்து அப்படியே வந்து கடத்தி இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே ட்ரை பண்றாங்க. இந்த ஒரு ட்ரிப்ல வந்து குடிக்க தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க கொஞ்சம் வாட்டர் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. இப்படி இவங்க போயிட்டு இருக்கும்போது இவங்க ட்ரக்ல வந்து போயிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த ரோடு வந்து கம்ப்ளீட்டா பிளாக் ஆயிருக்கு. சோ சோல்ஜர்ஸ் எல்லாருமே இறங்கி இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே கீழே இறக்கி விட்டுறாங்க. வேற வழியே இல்ல, நடந்துதான் போய் ஆகணும். ஒரு ரெட் ஸ்மோக் ஒன்னு போட்டுக்கிட்டு அப்படியே வந்து முன்னாடி வந்து போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே போறாங்க. இந்த மக்கள் எல்லாருமே பின்னாடி ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க, யாரும் தொலைஞ்சு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. சோ அந்த ஒரு மொமெண்ட்ல வானத்தை பார்க்கும்போது மேகம் அப்படியே வந்து கருகருக்க ஆரம்பிக்குது. எல்லாரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. நிழல் பட்டவொடனே ஓடுறாங்க. இந்த பொண்ணு செல்மா அவ வந்து ரொம்ப வீக்கா இருக்கா, அவளால வந்து நடக்கவே முடியல. இந்த அப்பா அவரை பிடிச்சிக்கிட்டு கை தாங்களா பிடிச்சிக்கிட்டு ஓட வைக்கிறாரு. என்னதான் லேட் ஆனாலும் பரவாயில்ல, இந்த பொண்ணை வந்து எப்படியாச்சும் கூட்டி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிக்கிட்டே இழுத்துக்கிட்டே ஓட வச்சுக்கிட்டே இருக்காரு. இப்படி இவங்க வந்து கொஞ்சம் பொறுமையா போனதுனால கிரௌட்ல இருந்து இவங்க வந்து தனித்து விடப்படுறாங்க, லூஸ் ஆயிட்டாங்க. நல்ல வேலையா அங்க வந்து பக்கத்துல ஒரு டனல் ஒண்ணு இருக்கு, கோகமணி சின்னதா, அதை அப்படியே தோண்டிக்கிட்டு இந்த 2 பேரும் அதுக்குள்ள போறாங்க. இந்த 2 பேருமே அதுக்குள்ளதான் இருக்காங்க. வெளியில மிகப்பெரிய புயல் ஒண்ணு வந்திருக்கு, அதுக்குள்ள நல்லா மறைஞ்சுக்கிட்டாங்க. ஆனா அந்த டனலுக்குள்ளயுமே வந்து கொஞ்சமா வந்து தண்ணி வர ஆரம்பிக்குது. சோ தண்ணி வருது, என்ன பண்ண முடியும்? அப்படியே வந்து டனலுக்கு அந்த பக்கமா போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே டிராவல் பண்ணி போறாங்க. இதுக்கு நடுவுல நம்ம ஹீரோ வந்து கீழே வேற விழுந்துருவாரு. இந்த அப்பா விழுந்த உடனே அங்க சில ஆசிட்லாம் இருந்திருக்கும், அது இவர் மேல பட்டு சின்னதா காய வேற ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் டிராவல் பண்ணதுக்கு அப்புறமா அந்த டனலுக்குள்ளேயும் டனலோட மறுபக்கம் வந்துட்டாங்க. சோ இப்போ வந்து மழை நின்று போச்சு. இந்த அப்பாவோட போன்லயோ இந்த பொண்ணோட போன்லயோ யாருக்கிட்டயுமே சார்ஜ் அப்படின்றது இல்லவே இல்ல, பேட்டரி இல்ல, சிக்னல் இல்ல, எதுவுமே இல்ல. நடந்து போய்கிட்டே இருக்காங்க, ரொம்ப தூரம் போறாங்க, பல மணி நேரமா நடக்கிறாங்க. ஒரு வீடா போய் கதவை தட்டுறாங்க, எங்களால முடியல, தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. ஆனா யாருமே ஹெல்ப் பண்ற மாதிரி தெரியல, வழி தாங்கவே முடியல. ஒரு கடத்துல இந்த அப்பா வந்து அவரால் முடியவே இல்லை, சுத்தமா மயக்கம் போட்டு அப்படியே வந்து கீழே விழுந்துறாரு. அந்த வீதிகளோட மத்தியில இந்த பொண்ணு வந்து தன்னுடைய அப்பாவை மடியில போட்டுக்கிட்டு அழுகிறா. யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்களேன், யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு கதற ஆரம்பிக்கிறா. ஒரு சின்ன பொண்ணால என்னதான் பண்ண முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த அப்பா வந்து முழிச்சு பார்க்கும்போது, நம்ம ஹீரோ முழிச்சு பார்க்கும்போது அவர் ஒரு வீட்டுக்குள்ளதான் இருக்காரு. டெபோரா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் நல்ல மனசு வச்சு, அவங்களுக்கும் ஆபத்து இருந்தாலும் இவங்க வந்து இப்ப பதுங்கி இருக்காங்க வீட்டுக்குள்ள. தேவையான அளவு மட்டும் தான் ஃபுட் எல்லாமே வச்சிருப்பாங்க. இருந்து வந்து ஒரு நல்ல மனசு வேணும்ல, வெளியில வந்து கஷ்டப்படுறாங்களே, உள்ள நம்ம வந்து சேர்த்துப்போம் அப்படின்னு. அந்த மணி ஒரு சில பேர் மட்டும் தான் உதவுவாங்க இந்த ஒரு ஜெனரேஷன்ல. அந்த மணி இருக்கக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் தான் இந்த டெபோரா. அவங்களுக்காக வச்சிருந்த சில வாட்டர் பாட்டில் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க, தண்ணி குடிங்க அப்படின்னு. இவ்வளவு நேரம் நல்லா தான் பாத்துக்கிறாங்க. இவங்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல கிளீனான க்ளோத் எல்லாமே இருக்குல்ல, அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஆனா ஒன்னு சொல்றாங்க, எங்க கிட்ட வந்து ஃபுட் ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால ஃபுட்டை மட்டும் என்னால ஷேர் பண்ண முடியாது. ஏன்னா என்னுடைய பையன் வந்து, எனக்கு என்னுடைய பையன் முக்கியம். உங்களுக்கு எப்படி உங்களுடைய பொண்ணு முக்கியமோ அதே மாதிரி எனக்கு என்னுடைய பையன் முக்கியம். இந்த செல்மா வந்து அப்படியே அந்த வீட்டை வந்து அப்படியே சுத்தி போயிட்டே இருக்கா. வீடு முழுக்க வெளியில இருந்து ஆசிட் வந்து அப்படியே செதறி இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கு. அங்க ஒரு மிஷின் ஒண்ணு பாக்குறா, அதை ஃபுல்லா பிளாஸ்டிக் பேக்கை போட்டு வச்சிருக்காங்க. அப்படியே போக தொட போகும்போது இந்த டெபோரா வந்துறாங்க, தயவு செஞ்சு இதை மட்டும் தொற்றாது அப்படின்னு. ஆக்சுவலா இவளோட சன்னுக்கு வந்து பையனுக்கு வந்து டயாலிசிஸ் பண்றதுக்கு தான் இந்த மிஷினை வந்து யூஸ் பண்றாங்க. இந்த செல்மாவும் ஹெல்ப் பண்றா, மிஷினை வந்து கீழே எடுத்து வச்சு அவளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. இந்த பையனுக்கு வந்து கண்டிப்பா ஆசிட் பற்றவே கூடாது, ஆல்ரெடி இவனுக்கு வந்து டயாலிசிஸ் ப்ராப்ளம் வேற இருக்கு. சார் நம்மளுக்கும் இவ்வளவு ஹெல்ப் பண்றாங்களே, நம்மளுக்கும் வந்து உதவி செய்ய தயாரா இருக்காங்களே அப்படின்றதுனால இந்த டெபோராவும் தாங்கிட்டு இருக்கக்கூடிய ஃபுட்டை வந்து இவங்களோட சேர்ந்து வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு எல்லாருமே தங்குறாங்க அந்த இடத்துல தான். சோ பக்கத்து வீட்டை உடச்சு பார்க்க அங்கே ஏதாவது ஃபுட் இருக்கா, அங்கே ஏதாவது வாட்டர் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க நம்ம ஹீரோ வந்து வெளியில போயிருப்பாரு. ஆனா கருமேகங்கள் வந்து சூழ்ந்துருச்சு. அந்த ஒரு நேரத்துல புயல் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா அவரும் வீட்டுக்குள்ள வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறமா டெபோராவும் அவருடைய பையன் 2 பேருமே அப்படியே வந்து உள்ள படுத்துக்கிட்டாங்க. இந்த அப்பா புள்ள 2 பேருமே கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் ஒன்று இருக்கு, அதுக்கு கீழே போய் படுத்துக்கிறாங்க. ஏன்னா சேஃப்டி ரீசனுக்காக. இந்த அப்பா நினைச்சது உண்மைதான். அந்த வீடு வந்து அப்படியே கொஞ்சமா வந்து ஆசிடால உருக ஆரம்பிக்குது. டாப் வாட்டர் கம்ப்ளீட்டா ஆசிடால வருது, சுவர் உரிய ஆரம்பிக்குது. அப்படியே ஹீட் அதிகமாகி வீடு முழுக்க அப்படியே கொஞ்சமா புகை அதிகமாகுது. சோ இதனால இந்த அப்பாவும் பொண்ணும் முழிச்சுக்கிறாங்க. அப்படி வீட்டுக்குள்ள இருந்து என்னதான் சவுண்ட் வருது அப்படின்ட்டு இவங்களால டோரை வந்து திறக்க முடியல, லாக் ஆயிருக்கு. மேல் ஃப்ளோர்ல தான் இந்த டெபோராவும் அவளுடைய பையனும் 2 பேரும் இருப்பாங்க. அந்த ஃப்ளோர் வந்து கம்ப்ளீட்டா வந்து அப்படியே வந்து ஃபம்பிள் ஆக ஆரம்பிக்குது. இந்த அப்பா பாக்குறாரு, என்னடா ஆகுது, இந்த வீடு கம்ப்ளீட்டா விழுக போகுதா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பொண்ணை வந்து தரன்னு இழுத்துக்கிட்டு அப்படியே வந்து வெளியில கூட்டிட்டு போறாங்க. அந்த பொண்ணு எப்படியாச்சும் அந்த சின்ன பையனாச்சும் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பேரையே கத்திட்டே இருக்கா. ஆனா இந்த அப்பா வந்து தன்னுடைய பொண்ணை வந்து கார்ல போட்டுக்கிட்டு டெபோராவோட கார் எடுத்துக்கிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கேரேஜ் வெளியே கிளம்புறாங்க. கம்ப்ளீட்டா டார்க்கா இருக்கு, ஒண்ணுமே பண்ண முடியாது. போற இடம் எல்லாமே போக, போற இடம் எல்லாமே மழை, சாதாரண மழை இல்ல, அமில மழை. இதுல இவர் வேகமா வேற ஓட்டிட்டு போறாப்ல. ஃப்ரண்ட் லைட்ல ஒண்ணுமே தெரியல. இந்த கார் கம்ப்ளீட்டா வந்து எலக்ட்ரிக்கலால கம்ப்யூட்டர் வைஸ் வந்து அப்பப்போ சொல்லிட்டே இருக்கு, இந்த எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் அப்படின்றது ஃபெயில் ஆக போகுது அப்படின்ட்டு. சிஸ்டம் வந்து ஃபெயில் ஆக ஆரம்பிக்குது. காரை வேற வழியே இல்ல, சேஃப்டினால ஒரு கடத்துல நிப்பாட்டி தான் ஆகணும், ஒண்ணுமே பண்ண முடியாது. கார் ஒரு கடத்துல அதுவா நின்னுருச்சு. கடுப்புல என்னடா அப்படி மாட்டிக்கிட்டே அப்படின்ட்டு புடிச்சு ஏத்துறாரு காரை போட்டுக்கிட்டு. சில நேரம் நம்ம வீட்டுல எல்லாம் இந்த கலைஞர் டிவி வந்து ஓடாது, மண்டல ஒரு போர்டு போட்டோம்னா மறுபடியும் ஓடிடும்ல. இந்த ரிமோட் அடிச்சு
பிடிச்சா ஒர்க் ஆகல, அந்த மாதிரி எத்தியாத்தின்னு எத்தனாரு கார் ஒர்க் ஆயிருச்சு. அப்படியே வந்து பிடிச்சிக்கிட்டு ஒரே புடி தான் சரியான வேகத்துல போறாரு அந்த ஒரு மலைக்குள்ள. இவங்களால ஷெல்டரை கண்டுபிடிக்கவே முடியல. ஒரு கடத்துல வந்து ஒரு இடத்துல போய் நிப்பாட்டுறாரு. இந்த பொண்ணு சொல்ற நிறுத்துங்கப்பா நிறுத்துங்கப்பா அப்படின்னு. ஆனா அவர் வந்து பிடிச்சி கத்தி விட்டுறாரு. நான் ஆல்ரெடி பயங்கர டென்ஷன்ல இருக்கேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை சேர்த்தானே காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நீ ஏன் வந்து என்ன புரிஞ்சுக்க மாட்டா அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாரு. அது இல்லாம வெளியில வந்து பாக்குறாரு. வெளியில கால் எடுத்து வச்சோடனே அவருடைய கால் வந்து அப்படியே வந்து பொசுங்க ஆரம்பிக்குது, லெக்ல காயம். மறுபடியும் காருக்குள்ளே வரலாம்னு சொல்லி வந்து பார்த்தா இந்த பொண்ணு வந்து இந்த அப்பாவை விட்டு ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு போகலாம்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா, ஓடிட்டு இருக்கா. ஆனா அவளால ஓட முடியல, கால் எல்லாமே காயமாகுது. ஏன்னா வந்து இப்பதான் அந்த மழை தண்ணி வந்து கீழே விழுந்திருக்கும். அந்த அமிலமலை அப்படியே அங்கதான் இருக்கு. அது மிதிச்சோடனே அவளுடைய கால் வந்து பயங்கரமா பொத்து போகுது. அப்படியே அங்க இருந்து ஓடி போய் நம்ம ஊர்ல அந்த தெருவிளக்கு இருக்குல்ல, அந்த மாதிரி ஒண்ணு இருக்கு, அதுல வந்து அப்படியே ஏறிக்கிட்டு அந்த இடத்துல மேல ஏறிக்கிட்டு இருக்கா. காதறிக்கிட்டே வந்து ஏறிட்டு இருப்பா. வழி தாங்க முடியாம இந்த அப்பா மறுபடியும் கார் எடுத்துக்கிட்டு தான் பொண்ணை வந்து காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்காரு. அந்த இடம் முழுக்க அப்படியே வந்து சகதியா தான் இருக்கு, மட்டா தான் இருக்கு, வேற வழியே இல்ல. கார் வந்து அதுக்கு மேல போகாது. காலா நடந்து போறாரு. செல்மாவை பார்த்துட்டாரு. கரெக்டான டைம்ல செல்மாவை வந்து அப்படியே தூக்கிக்கிறாரு. தோள்பட்டையில போட்டுக்கிட்டு ஆல்ரெடி அவருடைய கால் வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சு போச்சு. அவருடைய காலை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது, பயங்கரமா எரிஞ்சு போச்சு. மேனேஜ் பண்ணி தான் போயிட்டு இருக்காரு. போனவரு இந்த காரோட மேல டாப்ல வந்து அப்படியே வந்து தன்னுடைய பொண்ணை வந்து உட்கார வச்சுட்டு இவரும் மேல ஏறி வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. இந்த அப்பாவால முடியல, வழி தாங்க முடியல, அப்படியே வந்து மயங்கிட்டாரு. காலையில எந்திரிச்சு பாக்குறா இந்த செல்மா, ஏதோ ட்ரக் வர சவுண்ட் கேக்குது. இவங்களை காப்பாத்துறதுக்காக மிலிட்டரியில இருந்து வந்திருக்காங்க ரெஸ்கியூ டீம். இந்த ரெண்டு பேரையுமே வந்து அப்படியே காப்பாத்தி ஒரு சேஃபான ஒரு ஷெல்டருக்கு தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. இந்த அப்பாவை இப்போ வந்து ஒரு மெடிக்கல் கேர்ல தான் வச்சிருக்காங்க, நல்லா பாத்துக்கிறாங்க. இந்த பொண்ணோட அம்மாவோட தம்பி ஒருத்தர் இருந்திருப்பான் இல்லையா, அவனை வந்து எந்த ஒரு ஷெல்டர்லயுமே பார்க்க முடியல. இந்த அப்பாவோட கேர்ள் ஃப்ரெண்டு இப்ப புதுசா ஒருத்தி வச்சிருப்பாரு இல்லையா, அவளுடைய பேரையுமே எங்கேயுமே பார்க்க முடியல. ரிப்போர்ட்ல என்ன சொல்லுது அப்படின்னா அவ ஆல்ரெடி செத்து போயிட்டா அப்படின்னு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த புள்ளைய இந்த அப்பாவை வந்து பார்க்க அலோவ் பண்றாங்க. உள்ளேயும் போனவ ஆல்ரெடி தன்னுடைய அப்பா வந்து நொந்து நூலாய் போயிருப்பாரு. அதை பார்த்தவ புரிஞ்சுக்கிட்டு அவர் பக்கத்துல வந்து படுத்துக்கிட்டு நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாரிப்பா அப்படின்றா. அதுக்கப்புறமா இவருடைய கேர்ள் ஃப்ரெண்டு அவ வந்து செத்து போன அந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லல, அப்படியே வந்து மறைச்சுக்கிறா. தட் இஸ் மெச்சூரிட்டி. சோ இப்படியே இந்த இடத்துல இந்த படம் வந்து முடியுது. ஆக்சுவலா இந்த படம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஹலோ கைஸ், நான் ஒரு ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர். வித்தியாசமான படங்களையும் உண்மை கதைகளையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன். என் கூட சேர்ந்து நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து என்ன ஃபாலோ பண்ணலாம். இப்படி ஒரு அமில மழை ஒன்றும் பேஞ்சிட்டு இருக்கு. நீங்க யாராவது ஒருத்தரை வந்து காப்பாற்ற முடியும். ஏன்னா உங்ககிட்ட வந்து ஒரே ஒரு ஷெல்டர் மட்டும் இருக்கு. நீங்க ஒருத்தர் இன்னொருத்தரை காப்பாற்றலாம் அப்படின்னா இந்த உலகத்திலே வந்து நீங்க யாரை தான் காப்பாற்றுவீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? அடுத்து ஒரு தரமான படத்தை வந்து மீட் பண்றேன்.